இப்போ நம்ம வீடியோவோட இறுதி பகுதி ஒரு வினோத செய்தி. அதாவது நம்ம வந்து ஏஐ உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, அதை வந்து அதை வந்து எப்படிலாம் யூஸ் பண்றாங்க அப்படின்றதுக்கு வந்து பல வினோதங்களை பார்த்துட்டு வரோம். இப்போ என்ன அப்படின்னா, பெங்களூர்ல ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம இரவு நேரம் வந்து தூங்க போவோம்ல, அப்போ யூஸ்வலாக வந்து ஃபேன் யூஸ் பண்ணுவோம், ஏசி யூஸ் பண்ணுவோம். ஆனால் குறிப்பிட்ட டைமில் இப்போ ரொம்ப குளிருது அப்படின்னா நம்ம எந்திரிச்சு ஃபேன் ஆஃப் பண்ணுவோம், அப்போ நம்ம தூக்கம் கெடும். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஏஐ மூலிமா ஏஐ ரூம்மேட் உருவாக்கியிருக்காரு. அதாவது ரூம்லேயே ஒரு கேமரா மாதிரி ஃபிட் பண்ணி இவர் படுக்க போகும்போது ஃபேனை போட்டு தூங்கிடுவார் போல் இருக்கு, பெட்ஷீட்லாம் போத்திக்குவார். அப்போ வந்து ஒருவேளை குளிருது அப்படின்னா பெட்ஷீட்லாம் போத்திக்குவார். அப்போ நைட் டைமில் அந்த ஒரு திடீர்னு வந்து வேக்குது அப்படின்னா பெட்ஷீட் எடுத்து விட்டுருவாங்கல்ல, காத்து வரணும் அப்படின்ட்டு. அதான் பெட்ஷீட் எடுத்து விட்டுவார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஏஐ கேமரா டிடெக்ட் பண்ணி ஃபேன் ஆன் பண்ணிருப்பான். இவர் எந்திரிக்க வேண்டியது இல்லை, ஃபேன் ஆன் பண்ணிருமா. அப்ப ஃபேன் ஓட ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் குளிருது அப்படின்னா இவர் வந்து பெட்ஷீட்டை போத்திக்கு வரல, அதை டிடெக்ட் பண்ணி மறுபடியும் ஃபேன் ஆஃப் பண்ணி விட்டுருமா. அந்த மாதிரி வந்து ஒரு சிஸ்டம் வந்து உருவாக்கி இருக்காரு. இப்போ அந்த ஏஐ ரூம்மேட்டை வச்சு என்னோட எப்படி வந்து அவர் தூங்குறாரு அதை டிடெக்ட் பண்ணி அதன் மூலியமா ஃபேன் ஆன் பண்றது ஆஃப் பண்றது எல்லாமே வந்து இதுங்கிறதுனால இவர் நைட் டைம் எந்திரிக்க வேண்டாம் தேவையில்லாம அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இப்போ நைட் டைம் தேவையில்லாம எந்திரிக்க வேணாம்னு நினைச்சு இதை பண்றாரு. நைட் டைம்ல சிலருக்கு வந்து இயற்கை அழைப்பு வரும், அப்பவும் வந்து எந்திரிச்சு தான் போகணும். அதற்கு என்ன மாதிரியான ஏஐ மெத்தட் கொண்டு வருவாங்க கேட்டு நெக்ஸ்ட் வீடியோல பேசலாம். இதே மாதிரி மீண்டும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி அழகு. தொடர்ந்து பேசலாம் பத்தி. நன்றி.